ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் தென் கிட்ஸ் பாக்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாம் உருவாக்குற ஒரு விஷயம், நாம் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயத்தில் இருக்கிற மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே இல்லை அப்படின்னு நான் சொல்வேங்க. அதாவது நாம் உருவாக்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக கூட இருக்கட்டும். அதாவது என்ன சொல்கிறது, ஸோ ஒரு கடலளவு இருக்கிறதுல ஒரு துளி அளவு கூட இருக்கட்டும்ங்க. ஆனால் அது கொடுக்குற ஹாப்பினஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாலையும் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுட் சேல் வேல்யூ வந்து ஜஸ்ட் 2000 தான் அப்படின்னாலும், அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து எனக்கு ஒரு 400-500 அப்படின்னாலும் அது கொடுக்குற ஹாப்பினஸ், அது கொடுக்குற சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாலும் எனக்கு கொடுக்க முடியாது. ஈவன் நான் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50,000-60,000 சேலரி வருது அப்படின்னா கூட எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டும் வந்திருக்கேன், சேலரி அந்த அளவுக்கு வாங்கிட்டும் வந்திருக்கேன். ஆனால் இதே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு எனக்கு அது கிடைக்கிற சின்ன மணி கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன அப்ரிஷியேஷன் கூட என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும், நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் புதுமையாக பண்ணுறதுக்கும் பயங்கர ஒரு உறுதுணையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்களும் பிஸ்னஸ்குள்ளே வந்து அதை வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது கண்டிப்பாக நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேரோட யூடியூப் ஷார்ட்ஸில் பார்ப்பேன், கார்டனிங் வச்சு வீடியோஸ் போடுவாங்க, அதுலேயே பெருசாக பிரபலம் ஆயிருப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். ஒரு தக்காளி விளைய வைக்கிறது பெரிய விஷயமா, கத்திரிக்காய் விளைய வைக்கிறது பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த தக்காளியும் அந்த கத்திரிக்காவும் அவங்க பார்த்து விதை போட்டு உருவாக்கி கொண்டு வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை அவங்க சமைச்சு சாப்பிடும்போது, ஐயோ இது நான் உருவாக்குனது, இது நான் விளைய வச்சது, இது என்னோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே தாங்க இந்த பிஸ்னஸ்லேயும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டு அதில் கிடைக்கிற ஒரு சின்ன வருமானம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு ஹாப்பினஸை அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சேன். அந்த பச்சை மிளகாய் செடியில் 2 பச்சை மிளகாய் தாங்க வந்தது. ஆனால் அந்த பச்சை மிளகாவை பார்க்கும்போது தான் என் ஹஸ்பண்டும் சொல்லுவார், என் பசங்களும் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன், 2 பச்சை மிளகாய் வந்துருச்சு, 2 பச்சை மிளகாய். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த கிலோவாக பச்சை மிளகாய் இருந்தாலும் அந்த 2 பச்சை மிளகாய் கொடுக்குற ஹாப்பினஸ் வந்து வேறு லெவல். ஸோ அதே தாங்க இந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் உருவாக்குறதோட மவுஸ் எப்பயுமே வேறு லெவல் தான்.